வணக்கம் நண்பர்களே. நடிகர் கிங்காங் அவர்கள் அவருடைய மகளின் திருமணத்திற்காக நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள் இப்படி எல்லாருக்கும் வந்துட்டு போய் பத்திரிக்கை வைக்கிறாரு. பத்திரிக்கை வைக்கிற அந்த ஒரு நிகழ்வே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இது வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால தான் வந்து அதை பற்றி நான் வீடியோவே பேசலான் இருக்கேன். தொடர்ந்து கவனிங்க. என்னன்னு பார்த்தோன்னா, நடிகர் கிங்காங் அவரோட இயற்பெயர் சங்கர் ஏழுமலை. ஏன்னா அவர் வந்து அவருக்கு வந்து இந்த அவரோட உயரம் குறைவாக இருப்பதனால் தான் வந்துட்டு திரைத்துறையில் வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்குது. ஏன்டா இந்த உயரம் குறைவாக இருக்கிறவங்கள உருவகேலி செய்கிறதுக்குன்னே வந்துட்டு அந்த அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவைங்கிறது காலங்காலமாக வந்து இந்திய சினிமாக்களில் உண்டு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் உண்டு. நம்ம தவக்கலைன்ட்டு ஒரு நடிகர் இருந்தார். அவர் குள்ளமணின்ட்டு அவர் பேரை வந்துட்டு பேரே வந்து அந்த குள்ளமணின்னு வச்சுட்டு அவரோட உயரம் குறைவாக இருக்குது. இப்போல்லாம் வந்து அந்த குள்ளம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே வந்துட்டு நாகரிகமான ஒரு கிடையாது. அந்த மாதிரி வந்து உயரம் குறைவாக இருக்கிறத வந்து உருவகேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கெலாம் நம்ம வந்துட்டோம். ஆக கிங்காங் அவர்களுக்கு முன்பாகவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உயரம் குறைவான நிறைய பேரை வந்து அந்த உயரம் குறைவுங்கிறத வச்சே வந்து காமெடி பண்ணுறதுக்காக நடிப்பு துறையில் வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்காக வந்து அவர் கிங்காங் அவர்கள் வந்துட்டு வேறு எதுவும் அவருக்கு நடிப்பு திறமையே கிடையாது. அந்த உயரம் குறைந்திருப்பதை வச்சு தான் வந்து வாய்ப்பு தேடிட்டார்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவரோட ரஜினி கூட நடித்த ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரேக் டான்ஸ் அவ்வளோ அற்புதமாக ஆடியிருப்பார். அது மாதிரி நடிப்பு திறமை அவர்கிட்ட வந்து நிறையவே உண்டு. திரை இது கவுண்டமணி, வடிவேலு, செந்தில் இப்படி நிறைய நகைச்சுவை நடிகர்களோடும் ரஜினி, கமல் உள்ளிட்ட கதாநாயகர்களோடும் வந்துட்டு நல்லா இணைந்து நடிச்சிருக்கார். நிறையா அவரோட நடிப்பை வைத்தே வந்துட்டு நிறைய அந்த நகைச்சுவை வைத்தே ஓடிய படங்கள்லாம் நிறையா உண்டு. ஆக வந்து அவர் வந்து ஒரு திறமையான நடிகர் தான். இப்போ அவர் வந்து அவருக்கு 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. ஏன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து மூத்த பெண் குழந்தைக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. அதுக்கு வந்து இப்போ இந்த மாதத்தில் திருமணம் நடக்குது. அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நடிகர் சங்கத்தில் இருக்க எல்லா நடிகர்களையும் போய் பார்க்குறாரு. அதே மாதிரி தமிழக முதல்வரை பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறாரு குடும்பத்தோடு போய். எதிர்க்கட்சி தலைவரை பார்க்குறாரு, அன்புமணியை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. இங்கிட்டு வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷால், கார்த்தி அவங்கள பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. நடிகர் விஜய் சேதுபதியை பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவரை பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியை பார்த்து கொடுக்குறப்ப வந்துட்டு விஜய் சேதுபதி, சிவகார்த்தி இவங்கெல்லாம் வந்துட்டு அவருடைய அந்த உயரம் அது வந்து ஒரு பேசுபொருள் ஆயிடக்கூடாதுங்கிறக்க அவருக்காகவே வந்து தங்களை பணிவோடு வந்துட்டு அவரோட உயரத்துக்கு வந்து அந்த வாங்குறதுங்கிறது வந்து அங்கே வந்து அந்த மனிதநேயம், இன்னொன்று நட்பு, இந்த ரெண்டையுமே நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கிட்ட போய் பத்திரிகை கொடுக்குறப்ப உண்மையிலே வந்து டி ராஜேந்திரன் படத்தில் அவர் கிங்காங் அவர் நடிக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அதையே சுட்டி காட்டி ஆனால் அடுத்து என்னோடய படத்தில் வந்து உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு வந்து அது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்ட்டு அவர் கிங்காங் பகிர்ந்திருக்கிறாரு. இவர் கூல் சுரேஷை போய் பார்க்குறாரு. கூல் சுரேஷை பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. பொதுவாக நம்ம பத்திரிக்கை வைக்கணும்னா பத்திரிக்கை மேலே வந்து யார்கிட்ட கொடுக்குமா அவங்க பேரை போட்டிருப்பான். கூல் சுரேஷன் வந்து அந்த பத்திரிக்கை அப்படியே கொடுக்குறாரு. என்னென்னா என்னோடய பேரை காணும் அப்படிங்கும், உங்களோட பேரை இப்போ எழுதிடலாம் அப்படிங்கும், நானே எழுதுறேனே அப்படின்ட்டு கூல் சுரேஷன் போடலாமா, அல்லது திரு கூல் சுரேஷன் போடலாம், உயர் திரு கூல் சுரேஷன் போடலாமா அப்படிங்கும், உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை போடுங்க அப்படிங்கும். கூல் சுரேஷ் அவர்கள்னு போட்டு அப்படியே அவருக்கு வாங்க வேண்டிய பத்திரிக்கை அவரே பேர் எழுதி வாங்குற மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக வந்துட்டு திரையுலகில் வந்து பலரோடு பழகி இருக்கிறார். இப்போ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வைக்கிறதே வந்துட்டு இவ்வளோ ஒரு 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 பக்கம் வந்து ஏதோ விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இது வந்து அவரோட இடத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் அதோட அந்த உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியும். அவர் வந்துட்டு உயரம் குறைவு என்பதை வந்துட்டு இந்த சமூகம் வந்து எவ்வளோ நெகட்டிவாக பார்க்கும், எவ்வளோ கேலிக்குரியதாக பார்க்குங்கிறது நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து திரைத்துறையில் வந்து சாதித்திருக்கிறார். பெரிய உயரம் தொட்டிருக்கிறார். ஏன்னா அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு வந்து திரைத்துறையில் வந்து இவ்வளோ பழக்கம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ நண்பர்கள் வட்டம் கிடைச்சிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருக்கெல்லாம் வந்து யார் பொண்ணு தருவாங்க அப்படின்லாம் கேலி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவரே ஒரு பெண் மணந்திருக்கிறார். அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்படிங்கிறதே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் அவர் நினச்சிருப்பார். அந்த பெண் குழந்தைக்கு வந்துட்டு திருமணம் முடித்து வைக்கிறதுங்கிறது வந்துட்டு அவரோட வாழ்நாளில் வந்து அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பொதுவாகவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு
கல்யாணம் பண்ணிப்பார், வீட்ட கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அந்த கல்யாணத்தை அதுவும் நான் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து யாரெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் அத்தனை பேரையும் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும். நம்ம கவுண்டமணி சார் அவரையெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி எல்லாரையும் பார்த்து நெருக்கி பத்திரிக்கை கொடுக்குறாரு. அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த உருவ கேலி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவர் வந்து உயரத்தில் குறைவா இருக்கலாம், உயரத்தில் அதிகமா இருக்கலாம், அல்லது அ தடிமனான உருவத்தோட இருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொன்னையும் வச்சு நீங்க வந்து உருவ கேலிங்கிறத பண்ணக்கூடாது. ஏன்டா, அவங்கவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்கவங்களுக்கான ஒரு முயற்சி இருக்கும். அதேபோல அவங்களுக்கு அந்த குறைபாட்டினால வந்துட்டு மனதுக்குள்ள ஒரு பெரிய வலி இருக்கும். அந்த வலியை வந்து நீங்க வந்து சீண்டி, சீண்டி, சுரண்டி, சுரண்டி பார்த்து, அதில சந்தோஷப்படுறது வந்து மிக, மிக மோசமான மனநிலை. நம்ம ஒரு கட்டத்தில வந்து இந்த உருவ கேலியெல்லாம் வந்துட்டு இயல்பானதா வச்சுட்டு இருந்தோம், நெனச்சிக்கிட்டு இருந்தோம். அதை வைத்து நெறைய ஜோக்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஆனா காலப்போக்குல வந்துட்டு இப்ப நம்ம அ மனித மனங்கள வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி வர்றப்ப வந்து இந்த மாரி உருவ கேலிங்கிறது தவறான ஒரு சிந்தனை போக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து அதுலேருந்து வெளியில வாங்க. நடிகர் கிங்காங் அவர்களின் மகளின் திருமணத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.